السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பார்ந்தவர்களே, கடந்த வகுப்பிலே நாம் இஸ்லாத்தின் கடமைகளில் முதலாவது கடமையான ஷஹாதத்தான், அதாவது சாட்சியம் கூறுதல் என்ற அந்த பாடத்திலே அல்லாஹ்வை பற்றிய சாட்சியத்தை பற்றி பார்த்தோம். இன்றைய பாடத்திலே ஷஹாதத்து அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் என சாட்சியம் கூறுவதை பற்றி பார்ப்போம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹுடைய தூதர் என சாட்சியம் கூறுவது அந்த முதலாவது பகுதியிலே இரண்டாவது பகுதியாக இருக்கிறது. அதாவது சாட்சியம் கூறுவது இரண்டு பகுதி, அல்லாஹ்வை சாட்சியம் கூறுவது, அடுத்ததாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை சாட்சியம் கூறுவது, இது இரண்டாவது பகுதி. இந்த சாட்சியத்துடைய பொருளை பார்ப்போமானால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய ஒரு அடியான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு தூதராக அனுப்பியதன் நோக்கத்தை பற்றி நாம் பார்க்கின்ற போது, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைப்பதற்காகவும் படைப்பினங்கள் அனைத்துக்கும் நேர்வழி காட்டியாகவும் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸி பஷீரன் வ நதீரா, நாம் உம்மை மனிதர்கள் அனைவர்களுக்கும் தூதராகவே அனுப்பியிருக்கிறோம். எதற்காக? பஷீரன் வனதீரா, அதாவது நன்மாராயம் கூறக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவுமே அன்றி அனுப்பவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே நபி அவர்கள் அனுப்பப்பட்ட தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்வது, நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்பதை இந்த திருக்குர்ஆன் வசனம் கூறுகிறது. அதே போன்று வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உங்களை அகிலத்தாருக்கு அருளாகவே அன்றி அனுப்பவில்லை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். எனவே இந்த நபி அவர்களை சாட்சியம் கூறுகின்ற விடயத்தை பார்ப்போமானால், முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ அதனை அவ்வாறே நாம் உண்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, அவர்கள் கட்டளையிட்ட, அதாவது எவைகளை ஏவி இருக்கிறார்களோ அவைகளுக்கு கட்டுப்பட்டு வழிபட வேண்டும். அடுத்ததாக அவர்கள் தடுத்தவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று அவர்கள் வணக்கமாக காட்டாத எந்த வணக்கங்களையும் வணக்கமாக கொள்ளக்கூடாது. அல்லாஹுக்காக நபி அவர்கள் காட்டாத எந்த வணக்கத்தையும் நிறைவேற்றிவிடக்கூடாது. அல் குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, வல்லதி ஜாஅ பிஸ்ஸித்கி, அதாவது உண்மையை கொண்டு வந்தவர், வஸத்தக பிஹி, அதனை உண்மைப்படுத்தியவரை பற்றி கூறும்போது, உலாயிக ஹுமுல் முத்தகூன், அவர்கள்தான் அல்லாஹ்வை பயப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. உண்மையை கொண்டு வந்தவர் தூதர், அதனை உண்மைப்படுத்தியவர்கள், அதனை பின்பற்றியவர்கள். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்ற போது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, நபி அவர்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு எதனையும் மொழியவில்லை, மாறாக இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் பேசக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் தூய செய்தியாக வஹியாக அறிவித்ததை தவிர வேறு எதையும் அவர்கள் மொழியவில்லை. மேலும் வமா அர்ஸல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ், நாம் எந்த தூதரையும் அனுப்பவில்லை அவர்கள் சொல்லக்கூடிய விடயங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்காகவே அன்றி அனுப்பவில்லை. எனவே தூதர்களுடைய போதனைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்ப்பு வழங்குகின்ற போது எந்தவித சஞ்சலப்படாமலும் எந்தவித அதிருப்தியும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளாத வரை நீங்கள் இறை விசுவாசியாக மாட்டீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. நபி அவர்கள் தீர்ப்புகள் சொல்லுகின்ற போது அந்த தீர்ப்புகளிலே எந்தவித அதிருப்தியுமின்றி முரண்பாடுகளுமின்றி ஏற்றுக்கொள்வதனூடாகத்தான் இறை விசுவாசியாக மாறலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான்.
எனவே இந்த இரண்டு வார்த்தைகளை எடுத்துக்கொண்டால் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஷஹாதத்து அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த இரண்டு வார்த்தைகளும் வெறுமனே நாவினால் முழுவதினூடாக மாத்திரம் ஒரு முஃமினாக மாறிவிட முடியாது. அந்த இரண்டு வார்த்தைகளையும் நாவினால் மொழிவதோடு அந்த இரண்டு வார்த்தைகளும் எதனை எம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றதோ அவைகளை செயல்படுத்த வேண்டும். உண்மையாக வணங்கப்படக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று வார்த்தையால் கூறும்போது அவைகளை நமது செயல்களிலே செயல்படுத்த வேண்டும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரும் என நாவினால் மொழிகின்ற போது அவைகளை நமது வாழ்விலே அவைகளை செயல்படுத்த வேண்டும். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.